Hi, hello everyone. UGTRV Max previous year question solve d minus 3 whole cube y is equal to e power 3x. நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே இதுக்கு சிஎஃப்பிஐ ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஈக்குவேஷன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ இருக்குது, ஸோ ரெண்டு கண்டுபிடிக்கணும். சிஎஃப் இது ஃபஸ்ட்டு சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிஎஃப்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது கண்டுபிடிக்கணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேணும். டிக்கு பதில் mn சப்ஸ்டியூட் பண்ணலாம். m-3 ஹோல் கியூப். அப்போ m is equal to 3 3 3 3 டைம்ஸ் கிடைக்குது. பவர்ஸ் 3 இருக்கிறதுனால ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்குது அப்படின்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா சிஎஃப் ஃபார்மை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இ பவர் 3xன்னு எழுதலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1/d minus 3 whole cube e power 3x. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சம் பார்த்துருக்கோம், நம்ம ஸ்கொயர் வச்சு பார்த்தோம். இப்போ இதில் க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ டி இருக்கிற இடத்துல 3ன்னு போட்டால் டினாமினேட்டர் 0 ஆகுது. ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருதோ அப்போல்லாம் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணணும். இங்கே க்யூப்னு கொடுத்ததுனால எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் இ பவர் 3x. 3 ஃபேக்டோரியல்னால் என்ன தெரியும் இல்லையா? 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 × 2 × 3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6ன்னு வருது. ஸோ எக்ஸ் கியூப் பை 6 இ பவர் 3x. சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? சிஎஃப் ப்ளஸ் பிஐ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட ஆப்ஷன் ஏ கிடச்சது. y is equal to ax square plus bx plus c e power 3x plus x cube by 6 e power 3x. Thank you.